Ready? Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு வீடியோ என்ன அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஜெயிலர் 2 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அதுல பாதி யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து டூப்பு, அதுக்கப்புறம் அந்த க்ளோஸ்அப் ஷாட்ஸ் மட்டும்தான் வந்து ரஜினி சார் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சும்மா தேவையில்லாத வேலை அதுன்ற மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க. நடந்து வர்றதுக்கு எதுக்கு டூப்பு, நிற்கிறதுக்கு எதுக்கு டூப்பு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த படத்தோட அந்த மேக்கிங் வீடியோ, அந்த ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட்டோட அந்த நேம் அனௌன்ஸ்மெண்ட்டோட மேக்கிங் வீடியோ வந்து வந்திருக்கு. அந்த மேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து அதுக்கான ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இந்த இது வந்து 1 day ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு தான் ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். 4 minutes 22 seconds இதோட மேக்கிங் வீடியோ இருக்கு. எடுத்தோடனே சார் இருக்காரு, பார்க்கலாம். 3, 2, 1 go. ஒயிட் மணிவர்க் ஜி, அங்க மக்கள்லாம் என்ன ஜி பண்ணுவாங்க நம்ம இல்லாம? நெல்சன் exclusive BTS Jailer 2 announcement teaser. உங்களுக்கு என்ன ஜி ஆர்த்திக்கு ஏதாவது ரிலீஸ் பண்றீங்க? நமக்கு அப்படியா? கடைசி படம் வந்ததுக்கு அப்புறம் 5 புயல் வந்துருச்சு, ரம்கு திருப்பி விட்டாரு. எனி டைம் ஓகே 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 ஒரு மாட்டியாச்சு. புயல்லே மட்டும் புயல்லே மட்டும். ஓ நெல்சன் நான் பண்ணதா இது மேக்கப்பு? பிளட் டிராப்ஸ். இவர் தானே? எஸ், அவரே தான். யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்புறம் இந்த சீன் சொல்லு. அங்கதான் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. எஸ், எஸ் சொல்றேன் வர்றேன். காரோட அந்த இவ்வளவு இருந்தா காட் லவ் யூ. பாருங்களேன், இது பாக்கெட்ல இருந்து கீழே வந்தது கூட தெரியாம போயினுக்கிறாரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். சூப்பர். என்ன கஷ்டப்படுறாங்கல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கு. எடுத்ததுக்கு அப்புறம் அவனுங்க அவங்கள பாப்பாங்க. அத கோரியோ பண்ணிருக்காங்கல்ல, அதுதான் இங்க செம அழகு. இதுல பண்ணுங்க இந்த சைடு. உசுர கொடுக்க கோடி பேரு. எஸ், टाइगर का हुक्म. வா மவனு பேரனோ ஆட்டம் போட வப்பவன் இவன், பட்டத்தை பறிக்க 100 பேரு. ரெண்டு வந்து நம்ம ஒரு கட்டு இன்சர்ட் மாதிரி எடுத்துக்கிறோம். ஒயிட் தான் அந்த ஃபைனல் கட்டிட்டு. எஸ், Jailer 2, yes.
ஒரு செம்மையான அனௌன்ஸ்மெண்ட். అర్థమైందా రాజా? టైగర్ కా హుకుమ్. எஸ், சீரியஸ்லி சொல்லியே ஆகணும். இது வந்து டூப் போடுறாங்க அது இதுன்னு நிறையா சொல்லியிருந்தாங்க. அப்படி போடுறதும் ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது. அண்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க என்னது, சாதாரண வேலை பார்க்குற ஆளே வந்து காலையில் சாயங்காலம் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இவ்வளோதான் சம்பளம் வாங்குறாங்க, இத்தனை கோடி வாங்கிட்டு இதுக்கு நடந்து வர்றதுக்கெல்லாம் எதுக்கு டூப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. இங்கே வந்து அந்த பொசிஷனில் அவருக்கு மேலே இருக்கிற மரியாதைக்கு அவருக்கு இருக்கிற அந்த பிஸ்னஸ்க்கு இந்த ஏஜில் அவர் வந்து இந்த சினிமாவில் வேற ஏதோ பண்ணும் அப்படின்னு வந்து நினைக்கிறார். அண்ட் இன்னுமே வந்து இந்த 1000 crore அப்படின்ற பட்ஜெட் 1000 crore அப்படின்ற கலெக்ஷனை இவரை எதிர்பார்த்து நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். ஜெயிலர் 2, கூலி, இதில் எப்படியாச்சும் ஒரு 1000 crore வந்துடாதா, இதுதான் 1000 crore இந்த இயரில் கன்ஃபார்மாக அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை அவர் மேலே வச்சுருக்கோம். ஸோ அவரோட அந்த குவாலிட்டி, அந்த அவரோட அந்த என்னென்னு சொல்கிறது, அந்த மதிப்பு அப்படின்றது இன்னமும் இறங்கவே இல்லை. அண்ட் இது இவங்க தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. டைரக்டருக்கு அங்கே என்ன தோணுதோ, அவருக்கு என்ன வேணுமோ அதை வந்து அவர் கேட்டு வாங்கிக்கிறாரு. ஸோ அதை அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும்போது அது ஓகே. அது வந்து டைரக்டருக்கும் ஆக்டருக்குமான ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதை வந்து வெளியில் வந்து தேவையில்லாமல் பேசுறது, ஒரு ஆக்டரோட ஃபேன் அப்படின்னா என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்றது கிடையாது. அதை கொஞ்சம் நாகரிகமாக வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் வந்து யாருக்கெல்லாம் ஃபேன் எல்லாம் கிடையாது. பட் இந்த வெளியில் பேசுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக, ரொம்ப தரக்குறைவாக இருக்குது. நிறைய பேர் வந்து சூப்பரான கமெண்ட் சொல்லியிருக்காங்க. விஜய் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், அஜித் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், மற்ற ஆக்டரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இப்போ இந்த ஜெயிலர் 2 ட்ரைலர் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்தப்போ பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, தலைவர் இஸ் பேக் அண்ட் என்னது இந்த லாஸ்ட் 2 ஃபிலிம்ஸ் வந்து அவருக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றாங்க. அதையும் பார்க்க முடியுது. ஆனால் சில ஃபேன்ஸ் மட்டும் ரொம்ப மட்டமான கமெண்ட், அவங்க வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பேசுவாங்களா அப்படின்னு தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான கமெண்ட்லாம் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் அந்த கார் வெடிக்கிற மாதிரி உள்ள சீன் விஎஃப்எக்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது ஆக்சுவல் ஒரிஜினல் ஃபுட்டேஜ் எடுத்து அதுக்கப்புறம் அதை என்ஹான்ஸ் பண்ணது, அதெல்லாம் பண்ணதான் செய்வாங்க. அது சினிமா, ஸோ அது அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு தேவை, இப்போ புஷ்பான்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் சுத்தமாக வாய்ப்பே கிடையாது, 1% கூட வாய்ப்பு கிடையாது. பட் அதை வந்து 2000 crore கொண்டு போய் நிற்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் பார்த்து நிற்க வச்சிங்க கிடையாது. இல்லை, இது வந்து சினிமா, நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணக்கூடியது. இதில் வந்து ஒரு சில சினிமாக்கள் எப்படி வரும் அப்படின்னா நம்ம மனசுக்கு ரொம்ப ரிலேட்டாக பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று நம்மளை வந்து ரொம்ப அவைவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம நார்மலான ஆளை போய் சினிமாவில் பார்க்கணும், நம்ம படுற அதே கஷ்டத்தை தான் அவனும் படுறான், அதை நம்ம போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு பார்க்கக்கூடியது கிடையாது. கமர்ஷியல் சினிமா அப்படின்றது வேற ரேஞ்சில் இருக்கக்கூடியது. அது எல்லா ஆடியன்ஸ்க்கும் போய் சேரணும் அப்படின்னா இந்த மாதிரி மசாலாக்கள் தேவை தான் படுது. அது வந்து இந்த பிஸ்னஸை அதிகப்படுத்தும். அந்த பிஸ்னஸ் தான் வந்து குட்டி படங்களை வந்து வாழ வைக்கும். ஸோ அந்த ப்ரொடியூசருமே வந்து குட்டி படங்கள்லாம் எடுக்கணும் அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் உள்ள படம் ஒரு 400 கோடி படம் எடுக்கணும் அப்படின்னா அது 800 கோடி போய் நிற்குது அப்படின்னா அந்த 400 crore வச்சு இந்த குட்டி படங்கள்லாம் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கமர்ஷியல் சினிமாவை வந்து எல்லாம் குத்த சொல்லிட்டு இருக்கிறது, இல்லை இது விஎஃப்எக்ஸ், இது சிஜி, இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை அப்படின்னு ஒருத்தரை போய் பேசுறது அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இது மற்ற இண்டஸ்ட்ரியில இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன், மற்ற இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது. அதை தாண்டி அந்த ஆக்டரோட ஃபேன்ஸோ இல்லை மற்ற ஃபேன்ஸோ வந்து அதை ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. எங்கேயுமே வந்து அது நடக்குது. ஆனா அந்த படம் வரும்போது அதை அப்படியே டவுன் பண்ணிடுறாங்க. அதுதான் வந்து அந்த பிஸ்னஸையும் மற்ற அந்த வியாபாரத்தையுமே வந்து கெடுக்குது அப்படின்னு நான் சொல்றேன். இது வந்து இந்த சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புரியும், அண்ட் சினிமாவை ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கும் இந்த ஓரளவுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சும்மா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர், அதுக்காக மற்ற ஆக்டர் படம் வந்துச்சு அப்படின்னா கலாய்க்கணும் அப்படின்றதெல்லாம் அது தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு மற்றவங்க ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க, மற்றவங்க வந்து ஒரு சீனியர் மாதிரி பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் ஜூனியர் மாதிரி பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. அவங்க இன்னும் ஒரு ஸ்டேஜ் ஏறி போனால் மற்றவங்கள பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகிறதெல்லாம் கிடையாது.
சும்மா வாய்க்கு வந்து அதை பேசணும் அப்படின்றது அந்த அளவுக்கு நல்லது இல்லை அப்படின்னு தோணுது எனக்கு. இந்த பிடிஎஸ் பார்த்துட்டு அதான் தோணுச்சு, எதுக்கு ஏதோ கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒருவேளை டூப்பாக இருக்குமோ அப்படின்னு தான் தோணுச்சு. அப்புறம் சில இதெல்லாம் கலெக்ட் பண்ணும்போது தான் இல்லை அது டூப் கிடையாது அப்படின்னு. ஆக்சுவலாக அவரோட அந்த அப்ரைட் பாஸ்டர் மட்டும்தான் வந்து அவருக்கு அவரை வந்து இதில் வந்து அவர் இல்லை இது வந்து டூப் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ரீசனாக இருந்துச்சு. பட் அவர் வந்து இந்த படத்துக்கு அப்படின்றப்போ இதுக்கு முன்னாடி உள்ள படத்துக்கும் சரி கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபிட் ஆனார். அந்த ஃபிட்னஸ் தான் இதில் நம்மளுக்கு அப்பட்டமாக தெரியுது, வேற ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அண்ட் பேக்ரவுண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் வைக்கும்போது ஷர்ட் வந்து ரொம்ப இறுகின மாதிரி இருக்கும். அதெல்லாமே வந்து இந்த படத்துக்கு தேவையானதாக வச்சுருந்தது. அண்ட் படம் வரும்போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நிறைய பிஹைண்ட் த சீன்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க படத்துக்கு அப்புறம், இந்த ட்ரைலருக்கு அப்புறம் அந்த மாதிரிலாம். ஸோ அது வந்து வரும்போது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். பார்க்கலாம். இது பார்த்துட்டு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பட் இது நல்லா இருக்குது, படம் வரும்போது பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான். உங்களுக்கு இது கேட்குறதுக்கு பூமர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா இல்லைப்பா ஓவராக பேசாத அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் பேசினது ஏதோ ஓரளவுக்கு சரிதான் அப்படின்னாலும் கூட நல்லதான்ப்பா பேசியிருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.